ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா! உங்கள் யாவரையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நேரத்திலே வாழ்த்துகின்றேன். லைவிலும் டிவியிலும் கூட உயிர்த்தெழுந்த ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறவர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் முதலிலிருந்து சில வசனங்கள், முதல் 9 வசனங்கள் வாசிக்கிறேன். மத்தேயு 28. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டித் தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய்ப்போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இயேசு கிறிஸ்து மரித்து திரும்ப உயிர்த்தெழுந்தார். அப்படி உயிர்த்தெழுந்த போது என்னென்ன சம்பவங்கள் நடந்ததோ அவைகளெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள். அல்லது இயேசு கிறிஸ்து இந்த பாவ மனுக்குலத்துக்காக அந்த வெள்ளிக்கிழமையில சிலுவையிலே தம்முடைய உயிரையே தியாகம் செய்தார். அந்த சாத்தான் என்ன நினைத்திருப்பான்? இயேசு கிறிஸ்துவை கொன்றுவிட்டேன், தேவகுமாரனை அழித்து விட்டேன், அவரை அடக்கம் கூட பண்ணியாகிவிட்டது, இதோடெல்லாம் முடிந்து விட்டது என்று கொண்டாடி கொண்டிருந்திருப்பான். அதேபோல பரிசேயரும் சதுசேயரும் சாஸ்திரிகளும் அதிகாரிகளும் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு நினைத்துக் கொண்டார்கள், நாம் சாதித்து விட்டோம், நினைத்ததை நடத்தி விட்டோம், இயேசுவை கொன்றுவிட்டோம் என்று அவர்கள் கொண்டாடி இருப்பார்கள், சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, ஞாயிற்றுக்கிழமை வரப்போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து திரும்ப உயிர்த்தெழப் போகிறார் என்பது. ஞாயிற்றுக்கிழமை வந்தது. இயேசு கிறிஸ்துவை மிகவும் நேசித்திருந்த ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவனுடைய உடலுக்கு சுகந்த வாசனையுள்ள தைலத்தை பூச வேண்டும் என்ற நோக்கத்தோடு 3ஆம் நாளிலே அவருடைய உடலுக்கு அந்த வாசனையுள்ள திரவத்தை பூசுவதற்காக கல்லறைக்கு வந்தார்கள். அந்த கல்லறையின் அருகே இயேசு கிறிஸ்துவை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வைத்த போது ஒரு மிகப்பெரிய கல்லால் அதை மூடி வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, யாருமே இயேசு கிறிஸ்துவனுடைய பாடியை எடுத்துக்கொண்டு போய்விடாதபடி காவலாளிகள் கூட இருந்தார்கள். சங்கிலிகளினாலே கல்லறையை அவர்கள் கட்டி வைத்தார்கள். இயேசு கிறிஸ்து திரும்ப எழுந்து விடாதபடி செய்ய வேண்டும் என்று எல்லா விதமான காரியங்களையும் செய்திருந்தார்கள். அந்த ஸ்திரீகளுக்குள் எழுந்த கேள்வி, சங்கிலிகளால் கட்டப்பட்டு மூடப்பட்டிருக்கிற அந்த கல்லறையின் கல்லை யார் நமக்காக அகற்றுவார்கள்? அந்த சேவகர்கள் தடையாக அல்லது இடையூறாக அங்கே நிற்பார்களே, அவர்களை யார் கன்வின்ஸ் பண்ணுவது? இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்கு இந்த தைலத்தை பூசுவதற்கு யார் நமக்கு பெர்மிஷன் கொடுப்பார்கள்? இப்படி எத்தனையோ கேள்விகள். ஆனால் அந்த அத்தனை கேள்விகளுக்கு மத்தியில் இந்த ஸ்திரீகள் கல்லறையின் அருகே வந்தபோது என்ன நடந்தது? அந்த கல்லறையின் கல் அகற்றப்பட்டிருந்தது. அவர்கள் பயந்த பிரச்சனை அங்கே ஆல்ரெடி தீர்க்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கேள்விகள், எத்தனையோ தடைகள், எத்தனையோ அபாயங்கள்
எத்தனையோ குழப்பங்கள். ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கும் என் ஆண்டவரிடத்திலே பதில் உண்டு. இந்த வேளையில் ஒருவேளை எத்தனையோ பிரச்சனைகளோடு கூட, எத்தனையோ கேள்விகளோடு கூட உன்னுடைய வாழ்க்கை யாத்திரையில் எதிர்கொள்கிற புயல்களை மேற்கொள்வது எப்படி என்று தெரியாமல், எதிர்வரும் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வதென்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயோ என்னவோ, துடிக்கிறாயோ என்னவோ. அந்நாளிலே அந்த ஸ்திரீகளுக்குள் இருந்த பிரச்சனை, இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு தடையாக அங்கே பெரிய கல் இருக்கும், அதுவும் அது சங்கிலிகளாலே கட்டப்பட்டிருக்கும். படைவீரர்கள் தடையாய் நிற்பார்கள். அப்படி இருக்கும்போது யார் அந்த கல்லை நமக்காக அகற்றி தருவார்கள்? யார் அந்த காவலாளிகளை கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் சென்று இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு தைலம் பூசுவதற்கு பெர்மிஷன் யார் கொடுப்பார்கள்? இப்படி எத்தனையோ கேள்விகள். ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு கூட அங்கே வந்தபோது அவர்களுக்குள்ள இருந்த எல்லா கேள்விகளுக்கும் பரலோகத்திலிருந்து தேவதூதன் இறங்கி வந்து பதில் கொடுத்தார். என்ன நடந்தது? வேதத்திலே பார்க்கிறோம், கவனிங்க. பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்களைப் போல் ஆனார்கள். அந்த கல்லை நமக்காக அகற்றுவது யார்? பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தூதன் அதை அவர்களுக்காக தள்ளி வைத்தான். காவலாளிகள் நம்மை தடுக்காதபடி நமக்கு யார் உதவுவார்கள்? பயங்கரமான பூகம்பம் உண்டாயிற்று. காவலாளிகள் செத்தவர்களைப் போல கிடந்தார்கள். அந்த ஸ்திரீகளின் பிரச்சனைக்கான தீர்வு கிடைத்திருந்தது. என் ஆண்டவர் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் மிகவும் முக்கியமான பேராபத்தான பிரச்சனை மனிதன் செய்து கொண்டிருக்கிற பாவத்தினாலே வரப்போகிற பயங்கரமான நரகம்தான். அக்கினி அவியாத புழுக்கள் சாகாத பாதாளம். அந்த அக்கினி அவியாத புழுக்கள் சாகாத பயங்கரமான நரகத்தினின்று உன்னையும் என்னையும் ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நம்முடைய ஸ்தானத்திலே ஒரு வெள்ளிக்கிழமையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையிலே அவர் மரித்தார். நாம் செய்த ஒவ்வொரு பாவத்துக்காகவும் அவர் சிக்ஷையை சுமந்தார். அதன் விளைவாய் நமக்கு வர வேண்டிய சிக்ஷை எல்லாவற்றையும் அகற்றி போட்டுவிட்டார். அது மாத்திரமல்ல, அவரே தேவாதி தேவன் என்று பாதாளத்தை, மரணத்தை மேற்கொள்ளக்கூடிய மகா வல்லமையுடைய தேவாதி தேவன் என்பதை நிரூபித்து ஞாயிற்றுக்கிழமை மரணத்தை மேற்கொண்டு திரும்ப உயிர் தெழுந்தார். இப்ப கேள்வி, இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலே, அதாவது நாட்களில் கல்லறைகளை மலையினுடைய, அதாவது மலைப்பகுதியை குடைந்து ஒரு அறையை போல உருவாக்கி அந்த உடலை அந்த குகை போன்ற அறையில் வைப்பார்கள். அப்படி வைத்து அதன் மேலே கற்களை போட்டு மூடிவிடுவார்கள். அல்லது அந்த கல்லறையை அடைக்க முயற்சி செய்வார்கள். அது அன்றைய நடைமுறை. இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்ததற்கு பிறகு மிகவும் பெரிய ஒரு கல்லை வைத்து அடைத்தார்கள். கவனிங்க, பரலோகத்திலிருந்து தூதன் இறங்கி வந்து அந்த கல்லை அகற்றின காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள்ளே இருந்து வெளியே வருவதற்காகவா? எதற்காக? அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அந்த கல் அகற்றப்பட்ட காரணம் உள்ளே இருந்த இயேசு கிறிஸ்து வெளியே வருவதற்காக அல்ல. அந்த கல் அகற்றப்பட்டிருந்த காரணம் நாம் உள்ளே சென்று அவர் அங்கே இல்லை, நம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று உலகத்திற்கு சொல்லுவதற்காகத்தான் அந்த கல் அன்று அகற்றப்பட்டது. 3 விஷயங்களை வேகமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். முதலாவது, அன்று தேவதூதன் சொன்ன செய்தி வந்து பாருங்கள். 2வது, சென்று அறிவியுங்கள். 3வது, போகும் முன்பு சந்தியுங்கள். இந்த 3 விஷயங்களை 28ஆம் அதிகாரத்திலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவது, வந்து பாருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, எருசலேம் உலகத்தை அழைக்கிறது.
எருசலேம் பட்டணம் இந்த உலகத்திற்கு அழைப்பு கொடுக்கிறது. என்ன அழைப்பு? இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்த தேவன் பாவியான மனிதனுக்காக மரித்தார். ஆனால் அவர் இன்று கல்லறையிலே இல்லை. அவர் திரும்ப உயிர் தெழுந்து விட்டார். வந்து பாருங்கள். அவரை அன்று கல்லறையிலே, எந்த கல்லறையிலே வைத்தார்களோ அந்த கல்லறையை வந்து பாருங்கள். அந்த கல்லறை இன்றும் கூட காலியாகத்தான் இருக்கிறது. இந்த உலகத்திலே எவ்வளவோ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள், யாத்திரையை முடித்தார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அவருடைய கல்லறைகளை மிகவும் அழகாகவும் அலங்காரமாகவும் கவர்ச்சிகரமாகவும் உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் அந்தந்த தேசங்களைச் சார்ந்த பெரியவர்கள் எல்லாம், பெரிய பெரிய ஆட்களை தேவதேவர்களாக சொல்லுகின்றவர்கள் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு அந்த கல்லறையை மிகவும் அழகாக அலங்கரிப்பார்கள். எந்த ஊருக்கு போனாலும், எந்த பட்டணத்துக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் பல்வேறு கல்லறைகளை பார்க்க முடியும். அந்த கல்லறைகள் எல்லாமே கூட மூடப்பட்டே இருக்கிறது. உலகத்திலேயே ஒரே ஒருவருடைய கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது, திறந்தே இருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை. ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயித்து திரும்ப உயிர்த்தெழுந்தார். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்த அந்த கல்லறை திறக்கப்பட்டுத்தான் இருக்கிறது, திறந்தேதான் இருக்கிறது. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து அதற்குள்ளே இல்லை. எனவேதான் தேவதூதன் அந்நாளிலே அங்கு வந்த அந்த சகோதரிகளிடத்துல சொன்னான், வந்து பாருங்கள் என்று. நீங்களே உங்க கண்களால பாருங்க. இயேசு கிறிஸ்து கல்லறையிலே இல்லை. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தனக்கு இருக்கிற சக்தியின் அடிப்படையிலே, யுக்தியின் அடிப்படையிலே தன்னை குறித்து என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம். சில பேர் நாங்க ரொம்ப பெரியவங்க, சில பேர் நாங்க ரொம்ப அறிவில் சிறந்தவங்க, சில பேர் நாங்க ஞானமுள்ளவர்கள், சில பேர் எங்களுக்கு அறிவியல் எல்லாம் தெரியும், இன்னும் சில பேர் அவதார புருஷர்கள், இன்னும் சில பேர் நாங்கள் தான் தெய்வம் என்று கூட சொல்லலாம். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் தேவர்களா இல்லையா என்று நிரூபிப்பது ஒன்றே ஒன்றுதான். அது என்ன தெரியுமா? மரணம். எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிஞனாக இருந்தாலும் தன்னை தெய்வம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அந்த நபர் ஒரு நாள் மரணத்திற்கு முன்பு தலை வணங்கியாக வேண்டும். எல்லா சக்திகளை காட்டிலும் அதிக சக்தி மரணத்துக்கு உண்டு. அந்த மரணம் என்ன செய்கிறது? நீ யாராக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் எனக்கு தலை வணங்கி ஆக வேண்டும், எனக்குள் அடங்கி ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த மரணம் மனிதனை கபளீகரம் செய்கிறது. ஆனால் அந்த மரணத்தையே தனக்கு கீழ்ப்படுத்திக் கொண்டவர் ஒரே ஒருவர் தான், அவர் தேவாதி தேவன். மரணத்தையே கீழ்ப்படுத்தக்கூடிய ஒருவர், மரணத்தையே ஜெயிக்கக்கூடிய ஒருவர் யாராவது இந்த உலகத்தில் இருந்தாரா என்றால் அது சர்வத்தையும் சிருஷ்டித்திருக்கிற சர்வ சிருஷ்டி கர்த்தர் தான், இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்கு பிறந்த நாள் உண்டு, இயேசு கிறிஸ்து மரித்த நாளும் உண்டு, இயேசு கிறிஸ்துவுக்கு 3வது நாளும் உண்டு. மரணத்தை ஜெயித்து திரும்ப உயிர்த்தெழுந்த தினம். அந்த தினத்தை தான் நாம் எப்படி அழைக்கிறோம்? உயிர்த்தெழுந்த தினம். அந்த தினத்திற்கு இன்னொரு பெயர் கூட உண்டு, ஆண்டவருடைய தினம். இந்த உலகத்திலே பேர்பட்ட பெரிய ஆளா இருந்தாலும் அவர்களுக்கு பிறப்பு உண்டு, அவர்களுக்கு இறப்பு உண்டு. ஆனால் திரும்ப உயிர்த்தெழுந்த தினம் என்பது ஆண்டவருக்கு மாத்திரமே, இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே இருக்கிறது. மார்ட்டின் லூதர் மகா அற்புதமான ஒரு ஊழியக்காரர். புரோட்டஸ்டன்ட்ஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதற்கு அடித்தளமிட்டவர். தன்னுடைய 14 வயது குமாரத்தி ஆரோக்கிய குறைவினால் பாடுபட்ட போது கண்ணீரோடே கூட அவர் ஜெபித்தார், ஆண்டவரே என் மகளை சுஸ்தமாக்குங்க, என் மகளை குணமாக்குங்கப்பா. ஒருவேளை என் மகளுக்கு சுகம் கொடுக்காமல் உம்முடைய ராஜ்யத்திற்கு அவளை எடுத்துக் கொள்வதுதான் உம்முடைய சித்தம் என்றால் அதற்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க, என் மகளையும் ஆயத்தப்படுத்துங்க என்று அவர் ஜெபித்தார். அப்படி ஜெபித்த பிறகு மரணப்படுக்கையிலே இருந்த தன் அன்பு மகளிடத்திலே போய் அவர் ஒரு கேள்வி கேட்டார். கவனிங்க, மகளே,
என் கூட இருக்கணும்னு நினைக்கிறியா? உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஏசப்பாவோடு கூட இருக்கணும்னு நினைக்கிறியா? மகளே, உன் இருதயத்திற்குள்ள இருக்கிற யோசனை என்னன்னு அப்பாவுக்கு சொல்லுமா? அப்பொழுது மகள் சொன்னாள், டாடி, உங்க கூட இருக்கிறத காட்டிலும் எனக்காக தம் உயிரையே கொடுத்த ஏசப்பா கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த நம்பிக்கை உனக்கு எங்கிருந்து வந்ததுமா? நீ மரித்தால் இயேசுவோடு கூட தான் இருப்பேன் என்கிற நம்பிக்கை உனக்கு எப்படி வந்தது? அப்போ அந்த மகள் சொன்னாள், என் ஏசப்பா மரித்து திரும்ப உயிர்த்தெழுந்தார். அவரை விசுவாசிக்கின்றவர்கள் மரித்தாலும் திரும்ப எழுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனாலதான் டாடி, நான் தைரியமா இந்த மரணத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். எவ்வளவு அற்புதமான சாட்சி பாருங்க. அந்த பிள்ளை மரித்து போனாள். ஆனால் அவள் விசுவாசித்த தேவாதி தேவனிடத்திற்கு அவள் சென்றாள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களாக நமக்கு இருக்கிற பெரிய விசுவாசம் என்னவென்றால், நாம் மரித்ததற்கு பிறகு திரும்ப, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சரி எழுந்தவங்க சொல்லுங்க. சில பேர் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை, சில பேர் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை, அப்படியே நடந்து வந்து சேர்ந்துட்டாங்க ஆலயத்துக்கு. இயேசு கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் திரும்ப உயிர் தெழுவார்கள் என்று நம்புகிறவர்கள், எழுவேன் நானும் கூட எழுவேன் அப்படின்னு நம்புறவங்க கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம். இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசமாயிருப்பவர்கள் திரும்ப எழுவாங்களா? அப்படி எழுவோர் எப்படி இருப்பாங்க? அவங்க யோசனை எப்படிப்பட்டதா இருக்கும்? அவங்க என்ன செய்வாங்க? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கிறது. வாங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28வது வசனம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாள் ஆன பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோவையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே, எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி. சகோதர சகோதரிகளை கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து மலையிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் பரலோகத்திலிருந்து மோசே, எலியா இறங்கி வந்துட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? கவனிங்க. தேவனுக்குள்ளே விசுவாசித்து மரிக்கிறவர்கள் திரும்ப எழுவார்கள், மறுபடியும் காணப்படுவார்கள், மறுபடியும் நம்மை சந்திப்பார்கள் என்ற கிறிஸ்தவ விசுவாசத்திற்கான ஆதாரம் இது. மோசேயும் எலியாவும் இயேசு கிறிஸ்துவை வந்து சந்தித்தார்கள் என்றால், கிறிஸ்தவ விசுவாசம் என்பது நாம் மரித்தாலும் கூட திரும்ப எழுவோம், மரித்தாலும் கூட திரும்ப சந்திப்போம். நாம் சந்தித்துக் கொள்வோமா பரலோகத்தில்? எஸ். இது நம்முடைய கல்வரி டெம்பிள் சபைகள் ஆங்காங்கே இருக்கின்றன. அநேக இடங்களிலே கல்வரி டெம்பிள் உண்டு. நான் சர்வந்துரையாமி இல்லாததினால நான் ஹைதராபாத்திலே இருக்கிறேன். நீங்கள் ஆங்காங்கே இருந்து கொண்டு தேவ செய்தியை கேட்கிறீர்கள். ஒரு நற்செய்தி. தேவனுக்கு ஒரு வீடு உண்டு. அந்த வீட்டிலே தம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள். அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொள்ளுவார்கள். அந்த பிள்ளைகளாக நாமே அங்கு இருக்க போகிறோம். அந்த தேவனுடைய வீட்டில் நாம் வாசம் பண்ண போகின்றோம். பரலோகத்திலே நாம் எல்லோருமே கூட தேவனுடைய பிள்ளைகளாய் யுக யுகமாய் அங்கே வாழப்போகிறோம். மோசேயும் எலியாவும் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார்கள். இது எதை காட்டுகிறது? மரிப்போர் திரும்ப எழுவார்கள் என்றும் பரலோகத்திலே வாசம் பண்ணுவார்கள் என்றும் திட்டமாய் சொல்கிறது. 2வது, அவர்கள் இறங்கி வந்து அவர்கள் மகிமையோட காணப்பட்டு, அதாவது மோசே எலியா 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு. இன்று நம்முடைய தேகம் மாம்சமாக இருக்கிற தேகம். ஆனால் மரித்து நாம் திரும்ப எழுகிற போது தேவன் நமக்கு மகிமையுள்ள சரீரத்தை தருவார். அந்த மகிமையின் சரீரத்தில் நாம் இருக்கும்போது நாம் காணப்படுவோம், காணப்படாமலும் போக முடியும். இயேசு கிறிஸ்து அந்த தம்முடைய சீஷர்களை காண வேண்டும் என்று விரும்பிய போது, யூதர்களுக்கு அந்த சீஷர்கள் பயப்பட்டு கதவை தாழிட்டு உள்ளே உட்கார்ந்திருந்த போது யாரும் கதவை திறக்காமலேயே அவர் உள்ளே வந்து தரிசனமானார். தாழ்பாள்கள் அவரை தடுக்க முடியவில்லை, சுவர்கள் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை.
அவர் உள்ளே அவர்கள் மத்தியில் வந்து விட்டார். காரணம் என்ன? இந்த பிசிக்கல் சரீரத்துக்கு ஒரு தடை இருந்தா உள்ள கடந்து போக முடியாது. ஒரு கதவு அடைக்கப்பட்டிருந்தா உள்ள போக முடியாது. கதவு திறந்தா தான் அதுக்குள்ள போக முடியும். ஆனால் மகிமையின் சரீரத்துக்கு எந்த தடையும் இருக்காது. எங்கேயும் நம்மை பார்க்க முடியும். கவனிங்க, அன்று மோசேயும் எலியாவும் தரிசனமானார்கள். மகிமையின் சரீரத்தில் தரிசனமானார்கள். ஒரு நாளிலே நாமும் அப்படியே காணப்படுவோம். மகிமையின் சரீரத்திலே காணப்படுவோம். வேதம் சொல்லுகின்றது, நாம் உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறோம் என்று. 1000 வருட அரசாட்சியில் நாம் எல்லோருமே கலந்து கொள்ள போகிறோம். தேவனுடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் இந்த பூமியில ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்துவோட கூட 1000 வருடங்கள் அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் நமக்காக காத்திருக்கிறது. நாம் காத்திருக்க வேண்டும். மரித்ததற்கு பிறகு திரும்ப எழுவோம் என்று, திரும்ப சந்தித்துக் கொள்வோம் என்று. அன்று மோசேயும் எலியாவும் சேர்ந்து வந்தார்கள். அதாவது மோசேயும் எலியாவும் அவர்கள் 2 பேரும் வெவ்வேறு காலகட்டத்தில் இந்த பூமியிலே ஊழியம் செய்தவர்கள். ஆனால் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து வந்தார்கள். அப்படின்னா நாமும் சேர்ந்திருப்போம். ஆதாமை சந்திக்கலாம், அதே போல ஆபிரகாமை சந்திக்க முடியும், தாவீதை சந்திக்க முடியும், யோசேப்பை சந்திக்க முடியும், தானியேலை சந்திக்க முடியும், பேதுருவை, பவுலை, நாம் மிகவும் நேசிக்கிற பைபிளில் இருக்கிறவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் நாம் சந்திப்போம். மறுபடியும் பார்ப்போம், பார்த்து பேசிக்கொள்ளுவோம். அது எவ்வளவு அற்புதமான அனுபவமாயிருக்கும், ஒரு பந்தமாயிருக்கும். தேவன் நமக்கு அருளி இருக்கிற அற்புதமான பந்தம். ஏனென்றால் நாம் கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் திரும்ப பிழைப்பார்கள் என்று இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார். மோசே, எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். எருசலேமிலே என்ன செய்யணும், என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, இவையெல்லாவற்றையும் மோசேயும் எலியாவும் வந்து இயேசு கிறிஸ்துவோடே கூட பேசினார்கள். அதாவது மரித்து திரும்ப எழுந்து போன அவர்களுக்கு பூமியிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்பது நிச்சயம் தெரிந்திருக்கும். மோசேயும் எலியாவும் வந்து பூமியிலே நடக்கப் போகிற சம்பவங்களை குறித்து இயேசுவோடே கூட சம்பாஷித்தார்களாம். நண்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் தாயோ தகப்பனோ தங்கையோ தம்பியோ அல்லது உங்களுடன் பிறந்தவர்கள் யாராவது இயேசு கிறிஸ்துவுக்குள் மரித்து விட்டார்களா? உங்களுக்கு ஒரு நற்செய்தி, மறுபடியும் அவர்களை நீ சந்திக்க போகிறாய், அவர்களை பார்க்க போகிறாய். அவர்களோடே கூட யுக யுகமாய் பரலோகத்திலே நீயும் வாசம் பண்ண போகிறாய். அவ்வளவு அற்புதமான காரியம். ஆண்டவருக்குள் மரித்தவர்களை நாம் திரும்பவும் பார்ப்போம். இந்த உண்மை, இந்த சத்தியம், இந்த விசுவாசம், இந்த காரியம் இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசமாயிருப்பவர்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். வாருங்கள் ஜெபிக்கலாம் நன்றியோடு கூட. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் உயிர்த்தெழுந்த நாளுக்கான செய்தியை ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். நன்றி. லைவிலும் டிவி வாயிலாகவும் கேட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வந்து பாருங்கள், சென்று அறிவியுங்கள், போகும் முன்பு சந்தியுங்கள். ஆண்டவரே, என்று நாங்கள் சந்திக்கிறோம், வந்து பார்க்கிறோம், கல்லறை காலியாக இருக்கிறது, சென்று அறிவிக்கப் போகிறோம், முதலில் உம்மை சந்திக்க வேண்டும் என்று. இந்த வேளையிலும் யாரெல்லாம் ஆண்டவரே உம்மை